எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் நீங்க தான் சொல்லலாம். ஆமா தோழர், மிஷன் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம். அதனால தான் இவ்வளோ பேர் இங்க இருக்காங்க. ஆனா காலையில வந்த கூட்டத்துக்கும் இப்போ கம்மியா இருக்கே தோழர். ஆளே இல்லை. 4 பேர் வந்தாங்க, சாப்பிட்டு போனாங்க. வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி வாங்க. சரி சரி. ஆமா, மிஷன் ஃபெஸ்டிவல் நம்மளும் வருஷம் கொண்டாடுறோம். ஆனா எதுக்கு கொண்டாடுறானே தெரியல தோழர். எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. நாம எப்படி கிறிஸ்டியன் ஆனோம்? இது நல்ல கேள்வி தோழர். நம்ம எப்படி மிஷனரி, நம்ம எப்படி கிறிஸ்டியன்ஸ் ஆனோம்? நம்ம அப்பா அம்மா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கல்ல, அதான். அவங்க எப்படி கிறிஸ்டியன் ஆனாங்க? தாத்தா பாட்டி, நம்ம தாத்தா பாட்டி கிறிஸ்டியன்ஸ் தானே தோழர். அவங்க தெரியல தோழர். உனக்கு தெரியல தோழர். நீ என்ன என்னோட தெரியாது, சொல்லு. ஆமா தோழர், நம்ம நாட்டுக்கு கிறிஸ்தவத்தை பரப்ப வந்த மிஷனரிகள் முதல்ல மருத்துவத்தையும் கல்வியும் நமக்கு அடிப்படையில் செஞ்சு இதுதான் அப்படின்னு வச்சுட்டு அதை கொடுத்தாங்க. அதன் மூலமா தான் நம்ம படிச்சு இந்த அளவுக்கு நம்ம இப்போ இவ்வளவு பெரிய ஆலயத்துல நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பெயரோட வாழ்ந்து வரோம். ஆமா இல்ல, இன்னும் நிறைய இடத்துல கூட படிப்பறிவு இல்லாம இன்னும் கூட அறியாமையில நிறைய மக்கள் இருக்காங்கல்ல. ஆனா நம்ம பார்த்தேன், நல்லா ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், வேலை செய்யறோம், இவ்வளோ பெரிய சர்ச் ஸ்கூல்ல உட்காந்துருக்கோம். இதெல்லாமே மிஷனரிகளால தான் இல்ல. ஆமா தோழர், கண்டிப்பா. அப்படிப்பட்ட மிஷனரிகள் பற்றி தான் இப்போ சிலரை பற்றிய வாழ்க்கை குறிப்பை நம்ம நாடகமா பார்க்க போறோம். ஓ அப்படியா? நம்ம சர்ச்ல நாடகம் போடுறாங்களா? ஆமா. ஓ சரி, பாத்துருவோம். பார்க்கலாம் தோழர். டோனாவர் பகுதியில் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் ஏமியும் அவரது கிறிஸ்தவ நண்பர்களும். ஒரு சிறு பெண் ஏமியை நோக்கி ஓடி வருகிறார். ஐயோ, கேட்கவே மனவேதனையா இருக்கே. இவங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணுமே. வாங்க நம்ம போராடுவோம், சண்டை போட போவோம். வாங்க. போராட்டமா? சண்டையா? ஆமா, நம்ம ஆயுதத்தை வச்சு போராட போலாம். வாங்க. ஆயுதமா? அதெல்லாம் வேண்டாம். நம்முடைய ஆயுதம் ஜெபம் தான். நம்ம அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சரி, வா. ஜெபம். ஆண்டவரே, இந்த பிள்ளையை அவர்களிடமிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். சரி வாங்க, இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா நம்ம பார்க்கலாம். வாங்க. வேணாம் ஏமி, ஏற்கனவே நிறைய முறை போய் அவங்க கிட்ட நம்ம அவமானப்பட்டோம், அவங்க நம்ம துரத்தி அடிச்சுட்டாங்க. நம்ம அங்க போக வேண்டாம். ஆமா ஏமி, அது ரொம்ப ஆபத்து, நீ போகாத. இல்ல, இந்த டைம் மாறு இடத்துல போயிட்டு நம்ம அவங்களை காப்பாற்றலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சரி ஏமி. சரி வாங்க. பீனாவை போன்ற தேவதாசிகளாக இருந்த அநேக சிறு பெண்களை அதிலிருந்து விடுவித்து டோனாவர் பெலோஷிப் என்னும் ஆசிரமத்தை துவங்கி வைத்தார் ஏமி. அதில் இன்று வரை அநேக பிள்ளைகள் அடைக்கலம் பெற்று வருகின்றனர். இது பாத்தீங்களா? பார்த்தேன் தோழர். இவங்களை பத்தி நான் சண்டே கிளாஸ்ல படிச்சிருக்கேன். ஆமா, நாம எல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல. ஆமா, இவங்க ஏமி கார்மைக்கேல். இவங்க அயர்லாந்துல இருந்த ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு சின்ன பொண்ணு.
அவங்க 18 வயசு முடிச்சதுக்கு அப்புறம் சைனாக்கு சுவிசேஷ ஆர்வத்துல அவங்க சைனாவுக்கு போகணும்னு முடிவெடுத்து முதல்ல சைனாவுக்கு போனாங்க தோழர். சைனாவுக்கு போயிட்டு அவங்களுடைய உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல. அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு சரிப்பட்டு வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் அயர்லாண்டுக்கே திரும்பிட்டாங்க. மறுபடியும் ஜப்பானுக்கு போனாங்க தோழர். அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா 1870 வருஷத்துல இந்தியாவுக்கு வந்தாங்க தோழர். அதுவும் எங்க தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுடைய தென்பகுதிக்கு வந்திருந்தாங்க தோழர். அங்க டோனாவூர் அப்படின்ற பகுதியில இப்ப நம்ம ஸ்கிட்ல பார்த்தோம்ல, ஒரு சின்ன பெண்ணை தேவதாசியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல நிறைய சின்ன பிள்ளைங்களை தேவதாசியா பயன்படுத்திட்டு இருந்தாங்க தோழர் அந்த ஊர்ல. அப்படிப்பட்ட சின்ன பிள்ளைங்களை எல்லாரையும் இவங்க காப்பாத்தி டோனாவூர் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு இயக்கத்தை கண்டுபிடிச்சு இப்போ கூட அந்த ஆர்ஃபனேஜ் ரன் ஆயிட்டு இருக்கா. அபியூஸ் ஆகிற சின்ன பசங்க, பொண்ணுங்க, பையனுங்க இருந்து எல்லாரையும் அந்த இடத்துல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய புரட்சியை எங்கோ இருந்த ஒரு அம்மையா இப்ப நம்ம நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக செஞ்சிருக்காங்கல்ல. எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்ல? ரொம்ப பெரிய விஷயம். இதே போல இன்னொருத்தரும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது யாருன்னு உனக்கும் தெரியும். நீ பார்த்தனா கண்டுபிடிப்ப. யாருன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் தோழர். சரி வா. ஐடாவும் அவளது தோழியும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹாய் ஜுவானா. ஹாய் ஹைடா. அப்பா எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சு. எப்படி இருக்கு எக்ஸாம்? நல்லா பண்ணிருக்கேன். நீ எப்படி பண்ணிருக்க? நான் ஏதோ பண்ணிருக்கேன். வேற என்ன? நான் என் அம்மா அப்பா பார்க்க இந்தியா போலான்னு இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப நீங்க அப்பா அம்மா கூட மிஷனரி டாக்டர் ஆயிடுறேன். ஐயோ அப்படிலாம் இல்ல. நான் பாக்ஸிங் ஆகணும்னு என்னோட ஆசை லட்சியம் எல்லாமே. ஓகேடா, பார்த்து பத்திரமா போய் வா. டேக் இந்தியா வந்தடைந்த ஐடா தனது தகப்பனாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பா எப்படி இருக்கீங்க? இப்போதான் வந்தப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, எப்படி உங்களுடைய பயணம்லாம் எப்படி இருந்தது? யா இட்ஸ் குட்மா. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. சரி, எதிர்கால வாழ்க்கை பத்தி என்ன திட்டம் போட்டிருக்க? எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன? எழுதிருக்கேன்ப்பா நல்லா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நான் ஜஸ்ட் உங்களை பார்த்து போலாம் தான் வந்தேன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் பாக்ஸிங்கர் ஆகணும்னு எனக்கு ஆசைன்னு சொல்லி. இருந்தாலும் எக்ஸாம்லாம் முடிச்சுட்ட, எதிர்காலத்தில் என்ன படிக்கணும் அதெல்லாம் ஒரு திட்டம் இருக்குதுல்ல. சரி, போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு சாமிக்கு கேளு, எதிர்காலத்தில் நீ என்ன செய்யணும்னு சொல்லு, அவர் உனக்கு சொல்லுவாரு. சரியா? டேக் ரெஸ்ட். ஓகேப்பா, குட் நைட். ஓகே, குட் நைட். திண்டிவனத்தில் ஒரு நள்ளிரவில் எஸ் யாரு? மனைவி பிரசவத்துல தோச்சிருக்கா. அங்க வந்து என்னன்னு பாருங்க. ஐயோ நான் டாக்டர் இல்லைங்க. என் அப்பா தான் டாக்டர். என் அப்பா வேணா கூப்பிட்டுமா? ஒரு ஆண் மருத்துவர் என் மனைவி பிரசவம் பார்த்துட்டா. நீங்க வாங்க. ஐயோ நான் டாக்டர் இல்லைங்க. என்னால பார்க்க முடியாது. சாரி. மனைவி யார் காப்பாத்துவா? சொல்லவே இல்லை இல்லைடா. டேய் தோட்டர் ஐயா ரிச்சர்ட். எஸ் யாரு? டாக்டர், என் மனைவி பிரசவம் இருந்துச்சு. ஐயோ நான் டாக்டர் இல்லைங்க. என் அப்பா தான் டாக்டர். என் அப்பா கூப்பிட்டுமா? எனக்கு ஒரு ஆண் டாக்டரா? என் மனைவி பிரசவம் பண்ண இல்லை இல்லை நீங்க தான் ஐயோ நான் பார்க்க முடியாது. நான் டாக்டர் இல்லை. சாரி. என் மனைவி காப்பாற்றி
ஊரெங்கும் மரண ஓலங்கள் ஒலிக்க இந்திய மக்களின் அப்பா மருத்துவம் பார்க்க வேணாம்னு சொல்றாங்க. ஒரு ஆள் சொல்றாங்க. ஒரு பெண் மருத்துவருக்கு நான் இப்போ எங்க போறது? ஒருவேளை ஒரு பெண் மருத்துவர் என்னோட மத்தியில் தேவைப்படுறாங்களோ? ஒருவேளை இதை பற்றி யோசிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு ஆண்டவரோட அழைப்பு எதுவாக இருக்கும்னு தெரியலையே. உண்மையில இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்காகவும் ஆண்டவரை இங்கே கொண்டு வந்திருக்காகவும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. நேற்றிரவு என்ன சத்தம்? நேற்றிரவு 9 பெண்கள் பிரசவத்தில் இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்களா? இறந்து போயிட்டாங்களா? ஐயோ, இந்த ஜனங்க அறியாமையினால இந்த 3 பெண்களோட உயிர் இப்படி அநியாயமா போயிடுச்சு. ஆண்டவரே, அநியாயமா இறந்து போயிட்டாங்களே. ஒருவேளை இயேசுப்பா இதுதான் என்ன அழைச்சிருப்பாரோ? இதுதான் என்ன கூப்பிட்டிருப்பாரோ? நான் தான் அதை சரியா புரிஞ்சுக்காம விட்டனோ? ஆண்டவரே, ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க இயேசுப்பா. ஒருவேளை அதுக்குதான் என்ன கூப்பிட்டீங்களா? அதுக்குதான் என்ன அழைச்சீங்களோ? ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த அறியாமையில மூச்சு எங்களோட உயிர் எனக்கு அநியாயமா போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க இயேசுப்பா. நான் உங்களோட ஊழியத்தை செய்கிறேன் இயேசுப்பா. என்ன நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஊழியத்தை நான் செய்கிறேன். நான் போய் மருத்துவர் ஆகிறேன். நான் படிச்சு மருத்துவர் ஆகி நான் இந்த தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்கிறேன். மருத்துவம் பார்க்கிறேன். இந்த அழிந்து போகிற ஜனங்களை நான் காப்பாற்றுறேன் இயேசுப்பா. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்யுங்க. ஆமென். தோழர், தோழர் எங்க போன? ஓரமா போய் அழுதுட்டு இருக்கியா? வந்துட்டேன் தோழர். தோழர் பாத்தியா, நீ கண்டுபிடிச்சிருக்கல யாருன்னு? ஐடா ஸ்கோபியஸ் தோழர். ஆமா, அவங்கதான். அவங்க அமெரிக்கன் மிஷனரி. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஞாபகம் இருக்கு தோழர். ஆமா, அவங்கள ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன சம்பவம் வரலாறே மாத்தம் நம்ம எவ்வளவு இதுல பார்த்திருக்கோம். ஆனா இது பாத்தியா, இப்போ சிஎம்சின்ற ஹாஸ்பிடல் வெள்ளூர்லயே பெருசு, நம்ம உலகத்திலேயே பெருசு. ஒரே ஒரு சின்ன சம்பவத்தினால, ஆனா 3 பேர் இறந்ததுனால லோபெரி ஹாஸ்பிடல் நம்மளோட இடத்துல கட்டப்பட்டிருக்குல்ல. ஆமா தோழர். இந்தியாவிலேயே முதல் இருதய அறுவை சிகிச்சை, முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் இந்த மருத்துவமனையில தான் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே முதல் செவிலியர் கல்லூரி இங்கதான் துவங்கப்பட்டுச்சு தெரியுமா? அதுவும் நம்ம வெள்ளூர்ல. நமக்கு எல்லாம் எவ்வளவு பெருமை இல்ல? ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம மிஷனரி தான், வேற யாரு? கண்டிப்பா தோழர். சரி, இதே போல இன்னும் ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம் தோழர். கிரகாமும் அவருடைய மனைவியும் ஊழியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? ஆண்டவரை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா? நம்ம பாரதிக்கார மக்கள்லாம் மிகவும் அருமையானவங்க கிளாடிஸ். நம்ம ஆண்டவரோட அன்பை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் என்னாச்சு? நீங்க சந்தோஷமா இல்லையா? அப்படிலாம் இல்லை கிளாடிஸ். நம்ம மக்களுக்கு
நம்ம செய்யற ட்ரீட்மெண்ட், நம்ம பண்ற உதவி எல்லாம் சில பேரோட கண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம மக்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யறோம் அப்படின்ட்டு நம்மள குற்றச்சாட்ட நிறைய கூட்ட மக்கள் சுத்திட்டு இருக்காங்க. ஓகே பிரகம், நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் அவங்களுக்கு சமாதானத்தை நிலைப்படுத்துவார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தின் இடையே தாங்க ஆண்டவரே. ஆமென். இப்பதான் எனக்கு மன நிம்மதியா இருக்கு. சரி பிரகம், நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு நீங்க மனோகருக்கு செல்லணும்ல. பாய். ஜென்ரில் கேம்பிற்கு ஆர்வமுடன் கிளம்பும் கிரகாமும் அவருடைய 2 மகன்களும். என்னது, நீங்களும் போறீங்களா? வேண்டாம். நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத கிளாடிஸ். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. மனோகர் கோவில் ஹோம் என்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கிரகாம். இன்னைக்கு மனோகர் போர்ல ஊழியம் ரொம்ப நல்லா போச்சு. டெம்போ ஃபிலிப்போ எனக்கு ட்ராக்ஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ணாங்க கிளாடிஸ். எஸ்தரோட உடம்பு எப்படி இருக்கு? சரி, நாங்க தூங்க போறோம். பை. ஊழியத்தை முடித்த கலைப்பில் கிரகாமும் அவருடைய 2 மகன்களும் நள்ளிரவில் கலைப்புடன் ஜீப்பில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த பகைவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம். இந்த வெள்ளக்காரன் வேற அவனாட்டு கடவுளை பத்தி சொல்லி நம்ம மக்களை ஏமாத்த பார்க்கறான். இவனை திட்டியும் பார்த்தாச்சு, மிரட்டியும் பார்த்தாச்சு. இனிமே அவனை விட்டு வச்சா வேலைக்கு வருது. ஏய், எடுங்கடா எண்ணெய், ஊத்துக்கடா வண்டி மேல, கொண்டுக்கடா. நீங்க கிளாடிஸ் லைன்ஸா? ஆமா, நீங்க? அம்மா, நாங்க மனோகர்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். உங்க கணவரையும் உங்க 2 மகன்களையும் ஜீப்ல கொளுத்தி பிரிச்சுட்டாங்கம்மா. அவங்க 3 பேரும் இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களே. நம்ம அப்பாவையும் 2 தம்பியும் கொல்லிட்டாங்களாமா. ஆண்டவரே, நடந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள வளர்ந்தாலும் ஆண்டவரே, இனி புதிதாக நடக்க எனக்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் எனக்கு கருணை தாரும் ஆண்டவரே. உமது கரங்களில் நான் விழுகிறேன் ஆண்டவரே. நாங்க அந்த பெரிய காரியம் செஞ்சவங்களை நானும் என் மகளும் மன்னிக்கிறோம். அவர்களை இன்னும் அதிகமா நாங்க நேசிக்கிறோம். நீங்க ரொம்ப கிரேட் சிஸ்டர். பாத்தியா? ஆமா தோழர், பார்க்கறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது இல்ல? நீங்க அப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம்ல? நம்ம வாழ்ந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு கொடுமை. இப்படி எல்லாம் மிஷினரி
அது கூட ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. ஆமா, நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் தோழர். கண்டிப்பா தோழர். நாம செய்யனாலும் இது போன்ற நற்செய்தியை அறிவிக்கிற மிஷினரிகளுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்யணும். ஆமா தோழர். நம்ம தென்னிந்திய திருச்சபையில இருந்து கூட எவ்வளோ மிஷினரிகள் போறாங்கல்ல. அதுக்காக தான் இந்த மிஷினரி விழாவே நம்ம கொண்டாடுறோம். நம்ம எதுக்காக இதை கொண்டாடணும் நம்ம ஆரம்பத்துல கேட்டோம் பாத்தியா? ஆமா தோழர், கண்டிப்பா இதனுடைய பொருள் இன்னைக்கு நமக்கு புரியுது இல்ல? இல்ல, நம்மளும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். இந்த மிஷினரிகளுக்காக ஏதாவது செய்யணும். குறைஞ்சபட்சம், ரொம்ப குறைஞ்சபட்சம் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் தோழர். கண்டிப்பா தோழர், இதை நம்ம தொடர்ந்து செய்வோம்.